கேக்குறாங்க, முத்து நீ ஒண்ணு சொல்ற, மீனா ஒண்ணு சொல்றா. ரெண்டும் தான் பாட்டி சொல்றாங்க. வேற என்னமாச்சும் நடந்திருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. உனக்கு எதுலதான் டவுட் இல்ல? அவங்க கல்யாண நாள் ஏதாவது சொல்லி கெடுத்துறாத. இனி ஸ்ருதி கிட்ட சொல்றாங்க, முத்து போட்டுட்டு போன ஷர்ட் இல்லாம வேற என்னமோ ஷர்ட் போட்டுட்டு வந்திருக்காரு. முத்துவும் மீனாவும் வேற வேற காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ ஷர்ட் மாத்தினதெல்லாம் ஒரு விஷயமா? கூட தான் அப்பப்ப ட்ரெஸ் மாத்திப்பேன், இதெல்லாம் ஒரு விஷயம்னு எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? திரும்பவும் உங்க வீட்டுக்கு போறீங்களா? நீ அம்மாவும் தங்கச்சியும் சாயங்காலம் இங்க வர்றதா சொன்னாங்க கேக்குறாங்க. எதுக்கு? அது உனக்கு எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க அவங்களோட மாமியா. சொல்றாரு, டெக்கரேஷனுக்கு எல்லாம் ஆள் வந்துருவாங்க, மனோஜ் கூட இருந்து பாத்துக்க, நான் சவாரிக்கு போயிட்டு வரேன்ப்பா, இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு வந்துருப்பா. சரிப்பா. நீ மீனா கிட்ட கேக்குறாங்க, உங்க வீட்டுல என்ன நடந்துச்சு கேக்குறீங்க ரோகிணி? போகும்போது இருந்த சந்தோஷம் இப்போ உங்க மூஞ்சில இல்லையே, ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு. அப்படிலாம் இல்ல ரோகிணி, கோவமா இருக்கிற மாதிரிதான் இருக்கு. உங்க வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இனி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? எங்க வீட்டு விஷயம் உங்களுக்கு கோவம் வருது இல்ல, அதே மாதிரிதான் எனக்கும் இருக்கும். முத்து கேட்டாரு, எங்க அப்பா எப்படி காசு அனுப்புவாருன்னு. அன்னைக்கு நான் கோவப்பட்டேன்ல, அதுக்கு நீங்க கேட்டீங்கல்ல. பர்சனல் விஷயத்துல யாராவது மூக்க நுழைச்சா கோவம் வரதான் செய்யும். பத்தி வீட்டுல வேற பேசிருக்கீங்க. உங்க அம்மா வந்து கேட்டுட்டு போறாங்க. வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க மீனா, இங்க எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கலாம், நமக்குன்னு தனித்தனி குடும்பம் இருக்கு. ஹஸ்பண்ட் சட்டை மாத்தினதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஆன்டி கேட்டாங்கன்னு உங்ககிட்ட நார்மலா கேட்டேன். அதான் உங்க லைஃப பத்தி எனக்கு எதுவும் தெரிய தேவையில்லை. இங்க உங்க வீட்டுல என்னை பத்தி சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆறாரு. சத்யா வரவேற்பு கொடுக்கறாரு. சிட்டிக்கு சொல்றாரு, என்னதான் உங்க மாமா மேல கோவம் இருந்தாலும் உங்க அக்கா மாமா வாழ்க்கையில நான் எப்படா விளையாடுவேன்? உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. உங்க அக்கா மாமா நல்லா இருக்காங்களாடா? அதெல்லாம் நல்லாதான் இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாண நாள். வீட்டுல விசேஷம்னு சொல்லு. இங்க எதுக்கு வந்த? இது வந்தாங்க, திரும்பியும் பிரச்சனை பண்ணிட்டு தான் போனாங்க. நான் சட்டை வாங்கி கொடுத்தேன், என்னதான் அவருக்கு பிடிக்காது, அதனால தூக்கி போட்டு போயிட்டாரு. சொல்றாரு, முத்து இன்னும் கோவமா தான் இருக்கானா? நான் தான் சம்பாதிக்கிறேன்ல, தாங்கிக்க முடியல, அதனால கோவமா இருக்கான் போல. இருந்தாலும் சத்யா, அவரு உங்க அக்கா வீட்டுக்காரு, பிரச்சனைய வளர்த்துக்கிட்டே போக கூடாது, இல்லாட்டி உங்க அக்கா வாழ்க்கைக்கு தான் பிரச்சனை. இன்னைக்கும் அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, அம்மாவும் சீதாவும் போயிருக்காங்க. நான் போல என்ன பார்த்தாலே எங்க மாமாவுக்கு பிடிக்காது, தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், அதனாலதான் போல. நீ போய் கலந்துக்கணும் சத்யா, அப்பதான் உங்க உறவு பலப்படும். அவங்க என்ன கூப்பிட்டாதான் போகணுமா என்ன? கையோட போகாத சத்யா, மாலை பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு போ. கழட்டி போட்டாருன்னு சொன்னேன்ல, இன்னும் காஸ்ட்லியா ஒரு சட்டையை வாங்கிட்டு போ. இந்த சத்யா, இந்த காசை வச்சுக்கோ, தடபுடலாம் எல்லாம் வாங்கிட்டு போ. போனாதான் உங்க அக்காவுக்கு மரியாதை இருக்கும், இல்லாட்டி உங்க மாமியா தப்பாதான் எடுத்துப்பாங்க. சிட்டி, நான் போயிட்டு வரேன். என்ன முத்துவும் அவங்க ஒய்ஃபும் தானே உன்னை ஜெயில தள்ளினாங்க, அவங்களுக்காண்டி நீ காசு கொடுத்து அனுப்பி வச்சிருக்க சத்யாவை? நான் தெரிஞ்சுதாண்டா அனுப்புனேன். போனா அங்க பிரச்சனை பெருசா வெடிக்கும், இவனை அடிப்பான், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பெருசா சண்டை வரும். கல்யாண நாள் சந்தோஷமா நடக்க கூடாது. எல்லாரு கூடயும் போட்டோ எடுக்கிறாரு. கேக்குறாங்க, எவ்வளவு நேரம் உட்கார்ந்துகிட்டு இருக்குது, நீங்க என்ன பண்ண போறீங்க? ரவியும் ஸ்ருதியும் வருவாங்க, அப்ப தெரியும் விஜயா உனக்கு. ரவியும் ஸ்ருதியும் ஜாக்கிரதையா தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சொல்றாங்க, கேக் வாங்கிட்டு வந்திருக்கோம்னு மனோஜ் கிட்ட. மனோஜ் கேக்குறாரு, கேக்கு என்ன பிளேவரா ரவி? பட்டர் ஸ்காட்ச்டா. எப்ப வெட்டுவீங்க? ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது. எப்ப ஃபங்க்ஷன் ஆரம்பிப்பீங்க? வெட்டும் போது. நீ மனோஜ கூட்டிட்டு போறாங்க. சந்திராவும் சீதாவும் வந்திருக்காங்க. உங்களை கேக்குறாரு, சத்யா வரலையான்னு. சீதா சொல்றாங்க, அவனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு. ஸ்ருதியோட அம்மா வந்திருக்காங்க. அண்ணாமலை வாங்கன்னு கேட்டுட்டு சொல்றாரு, நான் தான் ஸ்ருதி கிட்ட சொல்லி உங்களை கூப்பிட சொன்னேன், வீட்டுக்காரர் வரலையான்னு கேக்குறாரு. அவரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காருன்னு சொல்றாங்க. பரவாயில்ல, நீங்களாவது வந்தீங்களே. முத்து சொல்றாரு, அந்த அம்மா கிட்ட இருந்து தள்ளியே இருங்க, செயின் மோதிரம் ஏதாவது காணோம்னா நம்மள கேட்பாங்க. சொல்றாரு, எதுக்கு பழச பத்தி பேசிக்கிட்டு இருக்க? ஒரு ஃபங்க்ஷன்ல ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னொரு ஃபங்க்ஷன்ல முடியணும்னு தான் நான் ஸ்ருதி கிட்ட சொல்லி அவங்க அம்மா அப்பாவை நான் வர சொன்னேன். முத்து கோவப்படுறதுல தப்பு இல்ல சம்பந்தி, என்ன இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் இல்லையா? ஸ்ருதியோட அம்மா சொல்றாங்க, வாழ்த்துக்கள் மீனா, போன ட்ரிப் நடந்தத எதையும் மனசுக்குள்ள வச்சுக்காத. என்ன சம்பந்தி அது? மீனாவுக்காண்டி தங்க வளையல் வாங்கினேன், சரிக்காண்டி கிஃப்ட் கொடுக்கணும்ல சம்பந்தி. உண்மையிலே உங்களுக்கு பெரிய மனசு. வேறு சொந்த மகளுக்கு எதுவும் செய்யறது இல்ல, வெறும் கையை வீசிட்டு வந்துடுறாங்க.
இன்னொருத்த பொண்ணுக்கு இவ்வளவு பண்றீங்களே, இதுதான் நல்ல மனசுங்கிறது. சம்பந்தி வீட்டுக்காரங்கன்னா இப்படிதான் இருக்கணும். பழசு எதையும் யோசிக்காத, நீயே என் பொண்ணு மாதிரிதான், கைய கொடு. அந்த வளையல என்கிட்ட ஒரு நிமிஷம் கொடுங்க. வளையல் ரொம்ப அழகா இருக்கு. பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி? கையில போட்டுக்கோமா. ஸ்ருதி உங்க கைய கொடுங்க. மீனா போட்டு விடுறாங்க ஸ்ருதி. நீ உங்களுக்காண்டி கொடுத்தது சொல்றாரு விஜயா கிட்ட. மருமகன்னா இந்த மாதிரிதான் இருக்கணும். உனக்காண்டி வாங்கினது, நான் நகைக்கெல்லாம் ஆசைப்பட்டதில்ல ஆண்டி, இது என்னை விட ஸ்ருதிக்கு தான் நல்லா இருக்கு சொல்றாரு. நீங்க தானே மீனாவை பொண்ணுன்னு சொன்னீங்க, அவ தங்கச்சிக்கு போட்டு விடுறா. ஸ்ருதியோட அம்மா சொல்றாங்க, ஒரே வேக்காடா இருக்கு, எப்படி எல்லாரும் இருக்கீங்க, ஒரு ஏசி மாட்டிடலாம்ல. இங்க வேணா ஒரு கேசட் ஏசி மாட்டிடலாமே. சம்பந்தி கலர் கலரா இருக்குமா சொல்றாரு. அப்படின்னா சென்ட்ரலைஸ் ஏசிமா, வீடு ஃபுல்லா வரும். சம்மர்ல எதுக்கு கஷ்டப்படுறீங்க, நான் வேணா ஒரு ஏசி வாங்கிட்டு வந்து போடுறேன் நம்மள சொல்றாரு. அதெல்லாம் வேண்டாங்க, ஏசியை விட உங்க பொண்ணுக்கு ஆசீர்வாதம் இருந்தா போதும். லஞ்சு டைம் தாண்டிருச்சு, கேக்க எப்படா வெட்டுவீங்கன்னு மனோஜ் கேக்குறாரு. இன்னும் முத்தம் கேக்க வெட்டுறாங்க. அத ஸ்ருதி கேமரால வீடியோ எடுக்கிறாங்க. மாத்தி ஊட்டி விட்டுக்கிறாங்க. மனோஜும் ரவியும் கேக்க வெட்டுறாங்க. இன்னைக்கு கேக்க ஊட்டி விடுறாரு மனோஜ். ஸ்ருதியோட அம்மாவுக்கு கேக்கு கொடுக்குறாங்க. ஸ்ருதியோட அம்மா கேக்கு சாப்பிடுறது இல்லைன்னு விஜயா கிட்ட கொடுத்துடுறாங்க. போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. அண்ணாமலை போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. உக்ரைனின் நாணயம் ரூபில். நாளை சந்திப்போம்.